ஹலோ பியூட்டிஸ், ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நம்ம ஹேர் வந்து தின்னாக ஆரம்பிச்சிரும். நான் வந்து இந்த ஹேர் ஆயில் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிரிங்கராஜ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1 ml ஆட் பண்ணியிருக்கேன். கலோஞ்சி ஆயில் 1 கிராம், எக் ப்ரோட்டீன் 1 கிராம், க்ளோவ் ஆயில் 1 கிராம், பம்கின் சீட் ஆயில் 1 கிராம், ஆனியன் சீட் ஆயில் 1 கிராம். இது எல்லாமே பியூராக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும், கோல்டு ப்ரெஸ்ட் ஆயிலாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். பட் நம்ம ஹேருன்னு வரப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு மட்டும் ஹேர் வந்து தின்னாகாமல் எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு. எப்படி ஸ்கின் கேருக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஹேர் கேருக்கும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அது நான் ரொம்ப லேட்டாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆயில் வந்து இந்த ஆயில் வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரோஸ்மேரி வந்து ஒரு 0.5 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் வச்சுட்டு நம்ம தேவையானதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் வந்து நான் டெய்லியுமே நைட்டு ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு நல்ல ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணுவேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் கேருக்கு டாக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் டெய்லி அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, டெய்லி ஷாம்பு போடுற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் வந்து அந்த காலத்து முறை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது என்னோடய உடம்போட ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். எனக்கு தொடர்ந்து 2 நாள் ஆயில் அப்ளை பண்ணல அப்படின்னா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடும். ப்ளஸ் இந்த ஆயில் வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். என்னோடய ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு சென்டர் வகுடு வந்து நிறைய எனக்கு இடைவெளி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பயமே வந்து என்னோடய ஹேர் கேருக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த ஆயில் நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுறேன். ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துப்பேன். நல்லா ஹேருக்கு மசாஜ் பண்ணுவேன். இதனால் எனக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்குது, நல்ல தூக்கம் வருது. ஹேரில் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்ல சில்லுன்னு இருக்கும் உடம்புக்கு. இந்த ஆயில்னால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காக இருக்குது. அது நீங்கள் என்னோடய பழைய வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே இப்போ கேட்குற விஷயமும் அதுதான். ஸோ இந்த ஆயில் எனக்கு ஒரு பெஸ்ட்டான ரெமடினே சொல்லுவேன். ஸோ ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹேர் கேராக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், நம்ம வெளியில் என்னெல்லாம் அப்ளை பண்ணுறோமோ அதெல்லாம் ஒரு 30 to 40% மட்டும்தான். பட் ஒரு 50 to 80% நம்ம என்ன ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நம்ம ஹேருக்கு ஏற்ற ஃபுட்டும் நம்ம எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தான் அப்ளை பண்ணுற விஷயங்கள்லாம்.